ஹாய் தமிழன்ஸ், இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகில பிரியன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இஸ்ரோவோட 2 சூப்பரான அப்டேட்டை பற்றி தான். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆதித்யா L1 தன்னோட முதல் சுற்றுவட்ட பாதையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததை பற்றியும், ரெண்டாவதாக பார்க்க போகிறது ககன்யான் திட்டத்தின் மூலமாக பிரதமர் மோடி அவர்களை விண்ணுக்கு அனுப்புறது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஓகே, வாங்க நம்ம முதல் விஷயத்தை பற்றி பார்ப்போம். தன்னுடைய முதல் ஒளிவட்ட பாதையை நிறைவு செஞ்சது ஆதித்யா L1. நம்மளோட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முதல் முறையாக சூரியனுக்கு ஒரு விண்கலனை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த விண்கலத்தோட பேர் ஆதித்யா L1. சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டியும் சூரிய புயல்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் இந்த ஆதித்யா L1 சூரியனுக்கு பக்கத்தில் போய் சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆதித்யா L1. இந்த ஆதித்யா அப்படிங்கிற சொல் சூரியனை குறிக்கிற ஒரு சொல் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்குமே தெரியும். ஆனால் இந்த ரெண்டாவதாக வர்ற L1 அப்படிங்கிறது என்ன? ஓகே, வாங்க ரொம்ப இழுக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஒவ்வொரு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டோம்னாலும் 2 கிரகங்களுக்கு இடையில ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டோட பேர் என்னென்னா லக்ராஞ்சியன் பாயிண்ட். அதே மாதிரி தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் லக்ராஞ்சியன் பாயிண்ட். இது 1 2 3ன்னு இப்படி இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்குள்ள ஒரு மகத்துவம் என்னன்னு தெரியுங்களா? இது ஒரு மையப்புள்ளி மாதிரி. இந்த சைடு சூரியனோட ஈர்ப்பு விசை, இந்த சைடு நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை. இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டச் ஆகும். அந்த ஒரு பாயிண்டில் ஒரு பொருள் லாக் ஆகிருச்சுன்னா அந்த பாயிண்டை விட்டு அந்த பொருளால் எங்கேயும் போக முடியாது. சூரியனுக்கும் போக முடியாது, பூமிக்கும் போக முடியாது. அந்த பாயிண்டே சுற்றி வர வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பாயிண்டில் தான் நம்ம ஆதித்யா L1 இப்போ இருக்குது. இதனால் சூரியனோட ஈர்ப்பு விசையால் சூரியனுக்கிட்டேயும் இந்த கோள் போகாது. அதே சமயம் இந்த செயற்கைக்கோள் நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையால் நம்ம பூமிக்கும் வராது. கரெக்டாக அந்த மையப்புள்ளியை சுற்றிக்கிட்டே வரும். நாம் என்ன வேலை சொல்கிறோமோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருக்கும். அது அதோட வீடு மாதிரி. இந்த மையப்புள்ளியை நோக்கி தான் கடந்த ஆண்டு 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலத்தை நம்ம அனுப்பிச்சோம். இது நல்லபடியாக நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த L1 அப்படிங்கிற பாயிண்டில் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல போய் ஆணி அடித்த மாதிரியெல்லாம் இந்த சேட்டலைட் நிற்காது. அந்த புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு நீள்வட்ட பாதையில் அந்த புள்ளியை சுற்றி வர அந்த ஒரு புள்ளியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துக்கிட்டு சூரியனை பல்வேறு ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த புள்ளியை சுற்றி வர்றதை நம்ம நீள்வட்ட பாதைன்னு சொன்னாலும் அதோட கரெக்டான அர்த்தம் ஒளிவட்ட பாதை. அந்த ஒளிவட்ட பாதையை இப்போ ஃபுல்லாக ஒரு டைம் சுற்றி வந்திருக்கு. அதாவது ஜனவரி 6ஆம் தேதி சுற்றுறக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு. நேற்று ஜூலை 4ஆம் தேதி தன்னோட முதல் ஒளிவட்ட பாதையை நிறைவு பண்ணியிருக்கு. இதனை இஸ்ரோ தனது சமூக வலைப்பக்கத்தில் ஒரு பெருமைப்படக்கூடிய விதமாக வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறது என்னென்னா, இந்த ஆதித்யா L1 சேட்டலைட்டானது தனது புள்ளியை வச்சு மையமாக வச்சு ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு 178 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது தன்னோட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு. அதாவது 2வது சுற்றுவட்ட பாதைக்கு நகர்ந்துருக்கு. இதுலேயும் பலவிதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு சூரியனை பற்றின பல்வேறு தகவல்களை நமக்கு தந்துக்கிட்டு இருக்க தான் போகுது. ஓகே, நாம் இப்போ நம்மளோட 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். விண்வெளிக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்களை அனுப்புவதில் பெருமை கொள்கிறோம். யார் சொல்லியிருக்கா? இஸ்ரோவோட தலைவர் சோம்நாத். வாவ், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் விண்வெளிக்கு போக போகிறாங்களா? வாங்க மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே விண்வெளிக்கு நிறைய நாடுகள் மனிதர்களை அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்ன நாடுகள்னா ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. எப்போவுமே விண்வெளின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 நாடுகள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்போ 4வது நாடாக நம்ம இந்தியாவும் வரப்போகுது. நம்ம இஸ்ரோ ஒரு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 9000 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்குன்னு இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. இந்த ககன்யான் திட்டத்தோட மூலமாக 2025 ரொம்ப வருஷமெல்லாம் இல்லைங்க, இன்னும் ஒரே ஒரு வருஷத்தில் 4 விண்வெளி வீரர்களை
விண்ணுக்கு அனுப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு செல்ல உள்ள விண்வெளி வீரர்களை கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவனந்தபுரத்தில் அறிமுகப்படுத்தி வச்சார். அறிமுகப்படுத்தி வச்சாரா? என்னமோ பிரதமரே போகிற மாதிரி பேசுனேன் அப்படின்னு தானே உங்கள் மனசில் நினைக்கிறீங்க. வாங்க சொல்கிறேன். இந்த தகவலை நான் சொல்லலைங்க, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. வாங்க யார் சொன்னாருன்னு பார்ப்போம். சமீபத்தில் இஸ்ரோவோட தலைவர் சோம்நாத் செய்தியாளர்களை சந்திக்கும் போது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தின் மூலமாக 2025ஆம் ஆண்டு செயல்படுத்த இருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் நபர்களில் ஒருவராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் ககன்யான் விண்வெளி திட்டத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான வீரர் பட்டியலில் இவரும் ஒருவராக இணைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம் நாட்டின் தலைவரை நம்பிக்கையுடன் விண்வெளிக்கு அனுப்பும் திறன் என்பது நாம் அனைவரும் மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று என்று கூறியுள்ளார். இப்படி இஸ்ரோவோட தலைவர் தன்னோட கருத்தை பொது வழியில் தெரிவிச்சிருக்கு. இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கீழேயே இருக்குது பாருங்கள், ரெட் கலர் சப்ஸ்கிரைப், அந்த பட்டனை அமைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.